ரீசெண்டாக ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. இதுக்கான காரணம் போன வாரம் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குனதா, இதுக்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் இப்போ தாக்கியிருக்காங்க. இதோட விளைவுகளை பற்றியும் அடுத்து கூகுளோட எம்ப்ளாயீஸை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. 2024 வேர்ல்டோட பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான என்ன ரீசன், ஏன், என்னென்ன காரணங்கள் அதை முன்வைக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி வாங்க வீடியோ குழப்பலாம். இஸ்ரேலோட ரிவெஞ்ச் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு திருப்பி இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா இந்த உலகமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய பாவமாக நாங்கள் இஸ்ரேல் மேலே போட்டுருவோன்ட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஈரான் உலகத்துக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேலும் கொஞ்சம் அமைதியாக தாங்க இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கும் காசாவுக்குமே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்குண்டான வாரம் 6 மாதமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால உலகத்தோட எல்லா நாட்டு தலைவர்களும் ஏப்பா இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நீ ஏதாச்சும் அவசரப்பட்டு தேர்ட் வேர்ல்டு வார இழுத்துட்டு போயிடாத, அப்புறம் எல்லா மக்களும் சோத்துக்கு தான் சிங்கி அடிக்கணும். அந்த மாதிரி உலக நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே இஸ்ரேலோட பிரதமர் நெத்தனியாவுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்ச ஒரே காரணத்தினால இத்தனை நாள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு காரணம் இவங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. இத்தனை நாள் அமைதியாக உட்காந்து இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் பிளானிங் வைஸாகவும் ஈரானை எங்கே தாக்குனா எங்கே ஆஃப் ஆகுவாங்க அந்த மாதிரி வியூகங்கள் அமைச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் இதுலேருந்து தெரியுது. அதுலேயும் குறிப்பாக ஈரானில் இஸ்ஃபகாங்கிற ஒரு கேபிட்டலையும் அங்கேருந்து ஏர்போர்ட்டையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுதுன்னா, இந்த இஸ்ஃபகாங்கிற இடத்துல தான் இவங்க ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்டில் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூக்ளியர் சைட்ஸ் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஈரான். இது போதாதுன்னு அந்த யுரேனியம், அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற யுரேனியமையும் அந்த ஒரு பிளான்ட்டையும் அங்கே தான் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க டார்கெட் வைஸாக அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஏர்போர்ட்டை ஏன் பர்டிகுலராக அட்டாக் பண்ணாங்கன்னா, அந்த நியூக்ளியர் பாம்பை எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வழியாக தான் கொண்டு வரணும். ஸோ நியர்பை ஏர்போர்ட் இது. ஸோ இது ரெண்டையும் அட்டாக் பண்ணால் இவங்க ஒரு உலகத்துக்கே ஒரு த்ரெட் வச்சாங்களே மிகப்பெரிய பாம்ட்டு. ஸோ அந்த பாம், அதாவது நியூக்ளியர் பாம்பை போடுறது வாய்ப்பை இவங்க கட் பண்ணுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் கேம் ஆடும்போது ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் விட்டுட்டு குறிப்பிட்ட ராணியை மட்டும் தூக்கிட்டா அந்த ஆப்போனன்ட் எவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு உள்ளாகுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நியூக்ளியர் வெப்பனுங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு ராணி மாதிரி. அதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா ஆப்போனண்ட்டுக்கு வாரில் வேலையே இல்லை. அந்த கதை தாங்க அது. ஸோ இஸ்ரேலும் இதுக்கு தான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் இஸ்ரேலும் பேசணும், அதாவது ஈரான் இவங்க மேலே அட்டாக் பண்ணது இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாகவே போயிடுச்சுப்பா, அதனால் திருப்பி ஒரு வாட்டி சும்மானாச்சும் கூப்பிட்டு அடிச்சிட்டா இவங்களும் கொஞ்சம் சரியாகவே போயிடுவாங்க. அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இஸ்ரேல் அமெரிக்காட்ட பேசியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரான் மேலே ஏதாச்சும் அட்டாக் பண்ண மாதிரியும் இருக்கணும், ஆனால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த யூஎஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவன் அட்டாக் பண்ணிட்டான்னு நம்ம சும்மா இருந்தால் அவனுக்கு இதே தொக்கா போயிடாது. நாளைக்கு சும்மா வந்து குண்டு போட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் இவனை அப்படியே அமைதியாக விடாமல் லைட்டாக கூப்பிட்டு நிற்க வச்சு 4 அப்பா போயிட்டு அப்படியே விட்டுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் சொல்கிறாங்க. அதோட விளைவாக தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இஸ்ரேல் ஆர்மி பார்த்திங்கன்னா நாங்கள் பொதுமக்களையும் அந்த நியூக்ளியர் வெப்பனையும் டார்கெட் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்து வச்சுருக்க வேலை பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற இடத்தையே தான் இவனுக்கு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வெளியில் ஒன்று சொல்லிவிட்டு வேறு ஒன்று செய்கிறது தான் இவங்க பிளான் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் எப்போ இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியாக ஏதாச்சும் பண்ணி தேடு வெள்ளு வரைக்கும் இழுத்துட்டு போயிடுறாத, கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்தை பேர் உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாழைப்பழத்தை ஊசியத்த மாதிரி சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு இது ஒரு மான பிரச்சனை. இன்றைக்கி ஜோ பைடன் சொல்லிட்டு போயிடுவார், நாளைக்கு வரலாறுக்கு நெத்தனியாக மேலே காரி துப்புங்கிற ஒரே காரணத்தினால நெத்தனியா சண்டை போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டார். அப்படி தாங்க இதை பார்க்கணும். அதனால நடந்த அட்டாக் தான் இது. ஸோ யூஎஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்துச்சுன்னா அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்ததுக்கு சமம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா இதில் பேக் ஸ்டெப், அதாவது ஒளிஞ்சிருந்தே வெப்பன்ஸை சப்ளை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பைடன் இதில் பேக் ஸ்டெப் அடிச்சிட்டாரு. உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது மட்டும் தான் என் வேலை, நீங்கள் சண்டை போட்டுக்கிறது, உங்களை போருக்கு அமுச்சு விடுறது என் வேலை கிடையாதுங்கிற மாதிரி பைடன் சொல்லிட்டாரு. சிம்பிளாக சொல்லணும்னா, இஸ்ரேல் ஈரான் வாருக்கு அமெரிக்கா தரப்புலேருந்து க்ரீன் சிக்னல் காட்டலிங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேல் ஓப்பனாக வாருக்கு போகிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ ஆஸ்திரேலிய பிரதமர் பார்த்திங்கன்னா இந்த காசாலையும் இஸ்ரேல்லையும் அவங்க நாட்டோட சிட்டிசன் யாரெல்லாம் இருக்காங்களோ உடனே அடுத்த டவுன் பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் ஆஸ்திரேலியா வந்து சரிங்க, அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ளைட்டை பிடிச்சி டக்குன்னு வாங்க, ஏன்னா மிகப்பெரிய போர் வரப்போகுது, இந்த மாதிரியான தகவல்கள்
அந்த நாட்டு சிட்டிசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது மிகப்பெரிய தேடுவேல் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். நம்ம மக்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிற ஒரே காரணத்தினால அவர் முன்னெச்சரிக்கையாக அலர்ட் பண்ணிட்டாரு. இல்லாட்டி நாளைக்கு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா எங்கள் மக்களை மீட்டுதாங்கன்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம்னு போயிடுவாங்க. இன்னொரு சைடு எதிர்கட்சிக்காரங்க இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டே கவுத்திடுவாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாக யோசிச்சுட்டு தான் அவர் முன்கூட்டியே இந்த அலர்ட்டை வச்சுட்டாரு. ஸோ ஈரான் தரப்புலேருந்து இந்த அட்டாக்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு அட்டாக்கே இல்லைங்க, இவனுக்கு தான் அட்டாக்குன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் எங்கள் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அடித்து ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருச்சு. அந்த மாதிரி தான் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அட்டாக்கை பற்றி. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேஷுவலாக டீ கடைக்கு போய் காஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு இவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பற்றி யூஎஸோட ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது, இது ஒரு கால்குலேட்டட் மெசேஜ் டு த ஈரான். ஏன்னா இவங்க அமைதியாக போயிருந்தாங்கன்னா அது வேறு, இவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்கன்னு தான் இது அர்த்தம் அப்படின்னு இதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலில் எங்கள் மேலே குண்டு போட்டால் உலகமே பார்க்காத ஒரு பாமை தூக்கி போட்டுருவோம், மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும்னு இப்படி சொல்லி முடிக்கல, இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இது இவருக்கு பலத்த அசிங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஈரான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டையே த்ரெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பேக் அண்ட் சப்போர்ட்டாக ரஷ்யா இருக்குது. ரஷ்யா ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்காரன் எவனை வேணாலும் எடுத்து சண்டைக்கு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டு தான் ரஷ்யா கொடுக்குறது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரானும் இந்தளவுக்கு ஆட்டம் போட்டிருக்காங்க. அடுத்து கூகுளோட ஒரு 28 எம்ப்ளாயீஸை கூகுள் நிறுவனம் ஃபயர் பண்ணிடுச்சு, அதாவது வேலையை விட்டு தூக்கிடுச்சு. இதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுதுன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற ஒரு டெக்னாலஜியை இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காதீங்க, இந்த அக்ரிமெண்ட் போடாதீங்க, இந்த மாதிரி இவங்க கூகுளுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு தர்ணா பண்ணியிருக்காங்க. கூகுளுக்குள்ளேயே உட்காந்துட்டு, ஏங்க உலகத்தோட மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அவங்க, நம்ம உள்ளூரில் ஏதாச்சும் கம்பெனியில் பண்ணாலே தூக்கி வெளியில் கடாசிடுறாங்க. அவ்வளோ பெரிய எம்என்சியில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவங்களை அசால்ட்டாக போலீஸை கூப்பிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. கூடவே ஃபயர் பண்ண லெட்டரையும் சேர்த்து வாங்கிட்டு போங்கப்பா, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதை பற்றி கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க எங்களோட கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும், இங்கே பர்சனல் காரணங்கள் அரசியல் இதெல்லாம் எடுபடாதுங்க, இங்கே பியூர் பிஸ்னஸ் தான். கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி சேரும் போதே அவர் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயீஸ் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் கரெக்ட், லீகலாக அது எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி சுந்தர் பிச்சை இவரோட கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கோவொர்க்கர்ஸ்க்கு ஒரு த்ரெட்டாகவே இருக்காங்க. இவங்க கூகுள் கேம்பஸ்குள்ளேயே இந்த மாதிரி தர்ணா பண்ணால் மித்த எம்ப்ளாயீஸுக்கு எப்படி ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும்? இந்த ஒரு காரணத்தினாலேயே உங்களுக்கு நம்ம ஃபயர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோன்னு அவர் சொல்கிறாரு. இதுவும் இல்லாமல் இவங்களாம் தர்ணா பண்ண கேஸில் அவங்களெலாம் தூக்கியாச்சு. இவங்களோட இன்டெரக்டாக தர்ணாக்கே வராமல், தம்பி நீ பின்னாடி போன தண்ணி குடிச்சிட்டு வரேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள், அவங்களையும் சேர்த்து வேலையை விட்டு தூக்குன்னு எல்லாத்தையும் தூக்குனதை தான் ஒரு 28 பேர் இந்த ஹிட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ 2024, அதாவது இந்த ஆண்டுக்கான உலகத்திலேயே சிறந்த ப்ரெஸ் ஃபோட்டோக்கு உண்டான அவார்டை ஆம்ஸ்டர்டாமில் ஒரு கம்பெனி தராங்க. அதில் ரூட்டர்ஸ் பத்திரிகையை சேர்ந்த முகமது சலீம்ங்கிறவர் இந்த அவார்டை இந்த வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த அவார்டு எதுக்காக தருவாங்கன்னு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வார் சீன்ஸு க்ரைமில் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ரிஸ்க்கான ஃபோட்டோ, அவங்க உயிரையே பயனாக வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸுக்கு தான் சூஸ் பண்ணி இந்த மாதிரி அவார்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் வந்தது தான் இவரோட ஃபோட்டோவும். அதாவது ரீசெண்டாக இந்த இஸ்ரேல் காசா வார் போயிட்டுருக்கு பாருங்கள், இதில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த போரால் பாதிக்கப்பட்டவங்களோட உடலை அப்படியே அந்த காட்டன் வெள்ளை துணியில் சுற்றி எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதில் அங்கேருந்து பீப்புள் எல்லாருமே அவங்களோட சொந்தக்காரங்க உடலாம் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லேடி பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தையோட உடலை தேடிட்டு இருக்காங்க. அது யாருன்னா இவங்களோட குழந்தை தான். அது ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பொட்டலமாக வெள்ளை இதில் கட்டி அப்படியே ஓரமாக கிடந்திருக்கு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தையோட தாய், அதாவது இந்த அம்மா தாங்க, இந்த அம்மா ஓடி போய் அந்த குழந்தைய கையில் எடுத்து அப்படியே கண்கலங்கிட்டே கீழே குமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தாங்க இந்த வருஷத்துக்கு உண்டான மிகச்சிறந்த ஃபோட்டோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தன்னோட குழந்தையோட இறப்பை அவங்களோட தாய் தகப்பன் பார்க்குறது ஒரு ரொம்பவே கொடுமையான விஷயம். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான விஷயத்த அந்த காசா மக்கள் தினந்தனம் பார்த்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கூடி சீக்கிரம் இந்த காசா மக்களுக்கு ஒரு நல்வழி பிறக்கட்டுங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 4 வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம், வெற்றி.